கவலைப்படுவதினா எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? கவலைப்படுவதினா எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தர் உடுத்துகின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை நீர் வழிநடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கொஞ்ச நேர தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7, 9, 10, 11. வாசிங்க. ஆமென். வாசித்த இந்த பகுதியிலே 2 விதமான துக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்று லௌகீக துக்கம், அதாவது உலக பிரகாரமான துக்கம். இந்த 2 துக்கமும் என்ன செய்யும் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் என்பது நமக்கு பிடிக்காத ஒன்று. பொதுவாக மனிதர்கள் விரும்பாத ஒன்று துக்கம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில துக்கம், நாம் துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். துக்கம் என்னும் ஒரு வார்த்தை, கவலை, இந்த 2 வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், ஆண்டவருக்கு பிரியமாக மாறும். அது என்ன துக்கம் என்று சொன்னால் தேவனுக்கு ஏற்ற துக்கம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு துக்கம் லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். ஆகவே தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அது பெரிய மாறுதலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். லௌகீக துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் லௌகீக துக்கத்துக்கு, உலக பிரகாரமான துக்கத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. லௌகீக துக்கம் என்று சொன்னால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:25. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த லௌகீக துக்கம்ங்கிறது இதுதான். இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் தான் அநேக வசனங்கள் அந்த அதிகாரத்தில் துக்கப்படுகிறதை குறித்து தான் சொல்லியிருக்கிறார், கவலைப்படுகிறதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் உறைவிடத்திற்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் உலக பிரகாரமான துக்கம். இந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்குள்ள எப்படிப்பட்ட துக்கம்? அங்கு வாசித்தோம், மரணத்தை கொண்டு வரும் என்று. அல்லேலூயா. நம்ம துக்கப்பட்டா நமக்கு தான் நஷ்டம். நம்ம துக்கப்பட்டோன்னா நம்முடைய சரீரத்தில் என்ன வரும்? வியாதி வரும். நம்ம சரீரத்தில் வருகிற நிறைய வியாதிகளுக்கு முதல் காரணமே என்னதுதான்? கவலை, துக்கம்தான். அதுதான் ஸ்டார்டிங், முதல் ஆரம்பம் அதுதான். நம்ம கவலைப்பட கவலைப்பட நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் வரும். பலவீனம் வர வர நம்முடைய வாழ்க்கையில் மரணம் நெருங்கி வரும். அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் கவலைப்பட வேண்டாம், அன்றாட தேவைகளுக்காக கவலைப்பட வேண்டாம், இந்த உலக காரியங்களுக்காக கவலைப்படவே வேண்டாம் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் நாம் முழுமையாய் வாசிக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். ஆமீன். இங்க வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை என்ன செய்யும்? ஒடுக்கும். இருதயத்தை, அவனை அது ஒடுக்கும். கவலைப்படப்பட நம்ம என்ன செய்துருவோம்? ஒடுங்கி போயிடுவோம். அல்லேலூயா. கவலைப்படப்பட நம்முடைய இருதயமே சுருங்கி போயிடும். அல்லேலூயா. கவலைப்படுவதனால இருதயத்தில் அடைப்பு வரும். அப்படித்தானே? அதை என்ன செய்யுமா? ஒடுக்குமா. ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. இயேசுக்கு சொல்ல, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், குறைப்பானே தவிர என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கவலை மரணத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையை அது ஒடுக்கும். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யலாம்? வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அன்றே சொல்லிவிட்டது. மருத்துவர்கள் லேட்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா சரிங்க, சந்தோஷமா இருங்க, பாதி வியாதி என்ன செய்திரும்? குறைஞ்சிரும். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் கவலையோடு இருந்தீங்கன்னா நோய் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நிறைய வியாதி என்ன செய்யாது?
வராது. வந்தாலும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆகவே வேதம் அதுதான் சொல்லுகிற. அதே நீதிமொழிகளில் 15:13 வாசிங்க. 15:13. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். அல்லேலூயா. அப்போ துக்கம் என்ன செய்கிறது? நம்மை முறிய பண்ணுகிறது, ஆவி முறிந்து போம். ஆனா மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்ல சந்தோஷமா இருந்தாலே போதும். நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி தான் என்ன செய்ய வேண்டாம், போட தேவையில்லை. நீங்க சூப்பரா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை பார்க்கவே அசிங்கமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கையான அழகு பொருள் என்னதுதான்? சிரிப்பு தான். அல்லேலூயா. சிரிச்சா போதும், நம்ம சூப்பரா இருப்போம். அல்லேலூயா. நீங்க எவ்வளோ மேக்கப் போட்டாலும் கவலையோடு இருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பாவம், அந்த மேக்கப்பு பாவம், எல்லாம் வேஸ்ட்டு. எல்லாம் அள்ளி போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் கவலையோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதை விட நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் சிரிங்க. உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அங்கே மனோதுக்கம் என்ன செய்யும்? ஆவியை முறிய பண்ணும். அல்லேலூயா. இங்கே முறிந்த ஆவி என்ன செய்யும்? எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. அப்ப துக்கம் என்ன பண்ணுது பார்த்தீங்களா? துக்கம் எலும்பை கூட என்ன செய்யுது? அரிக்குது. அல்லேலூயா. நீங்க துக்கப்பட உங்க போன்ல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். உங்க எலும்பு வலிக்க ஆரம்பிக்கும். நீங்க கீழே விழுந்தா டப்புன்னு என்ன செய்யும்? உடஞ்சு போயிடும். அல்லேலூயா. எலும்பு உலர்ந்து போகும். துக்கம் என்ன வியாதியெல்லாம் கொண்டு வருது பாருங்க. ஆனா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நமக்கு நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி நல்ல மேக்கப் பொருள். அல்லேலூயா. மன மகிழ்ச்சியா இருந்தா அழகும் கிடைக்கும், மன மகிழ்ச்சியா இருந்தா சுகமும் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க உலக காரியத்துக்காக துக்கப்படாதுங்க. துக்கப்பட உங்க வாழ்க்கை, உங்க துக்கப்பட்டு கவலைப்பட்டு நீங்க பொருட்களை வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம உயிரோடு இருந்தால் தான் பொருட்களை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எல்லா பொருட்களையும் சம்பாதிச்சு வச்சுட்டு நம்ம உயிரோடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆகவே கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும். அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட்டு ஒன்றும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். நீ தலைக்கீழே நின்னாலும் அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ கவலைப்பட்டாலும் கவலைப்படலைனாலும் உனக்கு கிடைக்க வேண்டியது என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படின்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. ஆகவே நாம் உலக காரியத்துக்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்களாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த துக்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:22. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால். ஆமென். இங்க முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவனை குறித்து இயேசு சொல்லும் போது உலக கவலை என்ன செய்கிறது? அவனை நெருக்குகிறது. அப்போ உலக கவலை இருந்தா சரீரத்தில் வியாதி வரும், இருதயத்தில் வியாதி வரும், எலும்புகளுக்குள்ள வியாதி வரும். அல்லேலூயா. உலக கவலை இருந்தா ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விடாமல் அது நம்ம என்ன செய்யும்? நெருக்கும்.
கவலை நமக்குள்ள இருந்தா நம்ம ஜெபிக்க முடியாது. கவலை நமக்குள்ள இருந்தா பைபிள் வாசிக்கும் போது நமக்கு அது சரியா புரியாது. கவலை நமக்குள்ள இருந்தா நம்ம ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாலும் அதுல நமக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்ம ஆராதிக்க முடியாது, பிரசங்கத்தை கவனிக்க முடியாது. கவலை நமக்குள்ள இருந்தா எதையுமே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவே கவலை நம்முடைய வாழ்க்கையில சரீர மரணத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மரணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த மரணம் என்கிற வார்த்தை முக்கியமா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கவலை, மரணம் என்றாலே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பா மரணம் உண்டு. அது முன்னும் பின்னும் இருக்கலாம். ஆனா இரண்டாம் மரணம், அந்த நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தை கொண்டு வரும் எது? இந்த கவலை. அல்லேலூயா. அவன் வளர விடாமல் நெருக்கி போடுகிறது. இன்னும் கவலை இருந்தா என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போகுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:34. பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் ஆமென். அல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. கவலைப்படுறவங்க அப்ப எங்க போக மாட்டாங்க? வருகைக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க கெட்ட வார்த்தை பேசுறவங்க போக மாட்டாங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க போக மாட்டாங்க, தண்ணி அடிக்கிறவங்க போக மாட்டாங்க, நான் போயிடுவேன் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நான் என்ன தண்ணி அடிக்கிறேனா, பொய் பேசுறேனா, திருடுறேனா, சண்டை போடுறேனா? நீங்க எதுவும் பண்றதில்லை. ஆனா உலக கவலை உங்களை விட்டு போகலையே. கவலைப்படுற யாருக்கும் பரலோகத்தில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. அல்லேலூயா. என்ன கவலை? உலக கவலை. அல்லேலூயா. உலக கவலை இருந்தா பரலோகத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை. அந்த உலக கவலை நம்ம என்ன செய்யும்? பாரப்படுத்தும். நம்ம பறக்கணும். அல்லேலூயா. நம்ம எங்க போகணும்? இயேசு வரும்போது எக்மோருக்கு போகணுமா? எக்மோருக்கு ட்ரெயினில் போகலாம். அல்லேலூயா. மத்திய வானத்துக்கு போகணும். அங்கே ட்ரெயின் போகாது, பஸ் போகாது, பைக் போகாது, கார் போகாது. அல்லேலூயா. பறந்து தான் போகணும். பறக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் என்ன செய்யும்? பறக்கும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அதனால அங்கே வாசிக்கிறோம் பாரம். என்ன பாரம்? கவலை. நம்ம வெயிட்டை அதிகமாக்கிறோம். அதனால என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. ஆண்டவர் பாய் அப்படின்ட்டு போயிடுவார். உன்னால் முடியாது, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீ கவலை மேலே கவலைப்பட்டு பாரத்தை ஏற்றி வச்சுட்ட, இந்த வண்டி மேலே என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. அப்படியே வந்தாலும் மெதுவாக வரும். அதுக்குள்ளே மணவாளன் கதவை அடைத்தார் என்பது போல. அல்லேலூயா. ஆகவே கவலைப்பட்டா வியாதி வரும், பலவீனம் வரும், ஆயுசு குறையும், அழகு கெட்டு போகும், மரணம் உண்டாகும், எல்லாத்துக்கும் மேலாக ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போயிடும். கடைசியாக நம்ம வருகையில் போக முடியாமல் போயிடும். பரலோகத்திலையும் கவலைப்படுறவங்களுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலை என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை உணர்வோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், இப்படியெல்லாம் அனுப்பிச்சார். தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். இதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. உலக கவலை நம்ம மனசில் இருந்தா ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் கேடு, சரீரத்துக்கும் கேடு. அல்லேலூயா. உலக கவலை நாம் என்ன செய்வோம்? விட்டு விடுவோம். அல்லேலூயா. ஆகவே என்ன செய்யறது? கவலைப்படாம நம்ம வாழ்க்கையில் சில நேரம் கவலை வரதான் செய்யுது. அது என்ன பண்றது? வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா.
ஒன்றுக்கும் கவலைப்படாம நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க. அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். பாடுறவங்க எல்லாம் பார்த்து கொள்வார் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அது பாடுற மட்டும் போதாது, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார். ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கவலை வரும்போது எதுக்காக கவலைப்படுறோமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஃப்ரீ ஆயிடணும். அல்லேலூயா. இன்னும் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:7 வாசிங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நம்மை விசாரிக்க இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டு. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. அல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அதை நாம் பின்பற்றினோமானால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேறி செல்லலாம். இல்லை என்றால் அது நம்மை பாரப்படுத்தி நாம் முன்னோக்கி செல்ல விடாமல் நம்மை தடுத்து நிறுத்தி பரலோகத்தை கூட நமக்கு தடை பண்ணிவிடும் இந்த துக்கம் அல்லது இந்த கவலை. அல்லேலூயா. ஆக கவலைப்படாதுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆனால் நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற, வேதம் எதிர்பார்க்கிற ஒரு கவலை இருக்கிறது. இந்த உலகத்துக்காக கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் இங்கே வாசித்தோம், தேவனுக்கேற்ற துக்கம். மீண்டும் அந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7 9, 10, 11 ஆகிய வசனங்களை. மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள எதை உண்டாக்குகிறது? மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். பின்பு அவன் மனங்கசந்து அழுதான். ஆகவே அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. அவன் மீண்டும் இழந்து போன அந்த நிலைமையிலே அமர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. வாசிங்க. மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது எதை கொண்டு வருகிறது? ஜாக்கிரதையை கொண்டு வருகிறது. எல்லா விதத்திலும் ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு தேவையானது தேவனுக்கேற்ற துக்கம். அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் எதெல்லாம் கொண்டு வருகிறது? ஜாக்கிரதை, வெறுப்பு, பயம், ஆவல், பக்தி வைராக்கியம், இப்படிலாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தேவனுக்கேற்ற துக்கம் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல அனுபவங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் அவனுக்குள்ளே தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இப்போ நிறைய பேர் நல்ல சந்தோஷமா இருக்கலாம். குடித்து வெறித்து கும்மாளம் போட்டு உல்லாசங்களை அனுபவித்து சிற்றின்மைகளை அனுபவித்து ஜாலியாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் இந்த உலக காரியங்களிலே சந்தோஷப்படுகிறவர்கள் ஒரு நாள் நரகத்தில் என்ன செய்வாங்க? ஒரே வேதனையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம சென்னை பட்டணத்தில் எல்லா இடத்திலும் பெருகிவிட்டது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
வாலிப பிள்ளைங்களை நல்லா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல போதையை போட்டுட்டு, யாரு? பொம்பளை பிள்ளைங்க. அல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப என்ன செய்றாங்க, தவறான காரியங்களுக்கு போறாங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா ஆடுங்க, ஒரு நரகத்தில் போய் என்ன செய்ய வேண்டியதான், பற்கடிப்பும் அழுகையும் வேதனையும் அங்கே உண்டாயிருக்கும். இப்போ எப்படிலாம் ஆட்டம் போடுறாங்களோ அன்னைக்கு நரகத்தில் போய் என்ன செய்ய வேண்டியதான், துடி துடியா துடிக்க வேண்டியதான். அதனால தான் ஆண்டவர் நரகத்தை வச்சிருக்கிறார். மனுஷன் இவ்வளவு பாவம் செய்யறதுனால தான் ஆண்டவர் நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இயேசு சொன்னார், உலகம் இப்போ சந்தோஷப்படுது, நீங்க இப்ப துக்கப்படுறீங்க, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய துக்கம் உங்களுக்குள்ள இருந்தால் அது உங்களை பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்தும். ஆவிக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படுங்க. ஆண்டவரே, என்னால் ஜெபம் பண்ணவே முடியலப்பா, கவலையா இருக்கு ஆண்டவரே, என்னால் சரியா பைபிள் வாசிக்கவே முடியல, பைபிள் வசனம் எனக்கு புரியலப்பா, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் பைபிளை திறந்து வாசிக்க எனக்கு முடியலையே. ஆண்டவரே, ஒழுங்கா சபைக்கு வர முடியலையே, ஒழுங்கா ஆராதிக்க முடியலையே, ஒழுங்கா வசனத்தின்படி என்னால் நடக்க முடியலையேப்பா. இப்படி வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது ஆசையாக இருக்கு ஆண்டவரே, இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி வாழணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் என்னால் முடியலையேப்பா. இந்த துக்கம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் பரிசுத்தவன்களாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட்டுட்டு எனக்கு அது இல்லையே ஆண்டவரே, எனக்கு இது இல்லையே, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே ஆண்டவரே, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலையே, எனக்கு நல்ல தங்குறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்காக கவலைப்படாதுங்கன்னு சொல்றாரு, இதுக்காக கவலைப்படுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே இந்த தெய்வீக துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டாக்கும். எந்த அக்கறையும் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவம் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த கவலை, ஒரு துக்கம், நம்ம இன்னும் முன்னேற முடியலையேங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அப்பந்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வளர முடியும். அல்லேலூயா. ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:31. தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. அல்லேலூயா. யெகூ ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். அதுக்கு மேலுள்ள வசனத்தை வாசிங்கன்னா, ஆண்டவரே அவனுடைய கிரியைகளை பார்த்து புகழ்ந்து அவனை 4 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய மனசுல அந்த ஆகாபுடைய குடும்பத்தை குறித்து என்ன வச்சு நினைச்சிருந்தாரோ அதையெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்பொழுது கர்த்தர் யெகோவை ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு சொல்ல, ஆனாலும் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்க அவன் கவலைப்பட, அதாவது அசால்ட்டாக இருந்தான். நடந்தும் நடக்காமலும், வாழ்ந்தும் வாழாமலும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி தான் போகிறோம். சும்மா அப்படியே ஒரு ஆவரேஜான கிறிஸ்டியன் கிறிஸ்தவ வாழ்க்கை, சும்மா அப்படியே ஒரு கவலையோட, ஒரு பாரத்தோட, ஐயா நம்ம இன்னும் முன்னேறணுமே, இன்னும் நம்ம ஜெபிக்கணுமே, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணுமே, இன்னும் பரிசுத்தமாகணுமே, அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியன்ஸாக தான் நிறைய பேர் இருக்கிறோம். அப்படிதான் அவனும் இருந்தான். அவனை ரொம்ப குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப மெச்சிக்கவும் முடியாது. அதை குறித்து ரொம்ப அவன் கவலைப்படலை. ஏதோ அல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா. ஆவரேஜ் எல்லாம் பரலோகத்துக்கு போகாது. அல்லேலூயா. ஒரு சராசரியான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வசனம் இன்னைக்கு சொல்லுது, நம்ம வண்டி பரலோகம் வரைக்கும் என்ன செய்யாது, போய் சேராது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட கவலை உள்ளவர்கள் தான் நாம் அங்கே 11ஆம் வசனத்திலே வாசித்தது போல
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியும். அந்த கவலை இல்லாமல் நாம் உலகத்தை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் நம்முடைய வண்டி பரலோகம் வரைக்கும் போகாது. அல்லேலூயா. நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஓட்டம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது போல நாமும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதற்கு நமக்கு தேவையானது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இன்னைக்கு எதை குறித்து துக்கப்பட்டு இருக்கிறோம்? எது இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறோம்? அன்றாட தேவைகளுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறோமா? அதற்காக ஆண்டோட சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை கொடுத்து வேதனைப்படுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கவலைப்படுவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னது போல, இன்னைக்கு நம்ம மார்த்தாளை போல இருக்கிறோமா அல்லது மரியாளை போல இருக்கிறோமா? அல்லேலூயா. மரியாள் தேவனுக்கேற்ற துக்கமுடையவளாய் இருந்தாள், மார்த்தாளோ லௌகீக துக்கமுடையவளாய் இருந்தாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவையானது தெய்வீக துக்கம், லௌகீக துக்கம் அல்ல. அல்லேலூயா. தெய்வீக துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும், அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டு வரும், ஆண்டவருக்குள்ளே வளரச் செய்யும். ஆனால் உலக துக்கமோ ஏற்கனவே வளர்ந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையும் அது நெருக்கி போட்டு அணைத்து விடும். ஆகவே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக நாம் தெய்வீக துக்கமுடையவர்களாய் மாறுவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு வரும், ஜாக்கிரதை கொண்டு வரும், பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஆவி லௌகீக துக்கமோ வியாதியையும் மரணத்தையும் கொண்டு வரும் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட துக்கமுடையவர்களாக இருக்கிறோம்? ஆமென். யெகூராஜா தன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை குறித்த துக்கம் இல்லாதவனாய் கவலை இல்லாதவனாய் இருந்தான். ஆகவே எவ்வளவோ சாதனை சாதிச்சோம், அவனுக்கு சரியான ஒரு சாட்சி இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம், ஆனால் ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்னைக்கா கவலைப்பட்டிருக்கிறோமா? ஐயோ, நான் நினச்ச மாதிரி என்னால் வளர முடியல, நான் நினச்ச மாதிரி ஜெபிக்க முடியலையே, நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியலையே, நான் நினைக்கிற அளவுக்கு பரிசுத்தமாக வாழ முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அந்த கவலை உங்களை நிரப்பட்டும். அந்த கவலை நிரம்பி இருந்தால் நம்ம நிச்சயமாக பரிசுத்தமாக மாறிடுவோம். அந்த கவலை இல்லாமல் உலக கவலை நம்ம நிரம்பி இருந்தா நிச்சயமாக நம்ம ஆவிக்குரிய ஜீவன் கெட்டுப்போக மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்தப்பா, உலக கவலை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. உமக்கேற்ற துக்கத்தினால நிரப்புங்க. அது எனக்குள்ளே வளர்ச்சியை கொண்டு வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கி
நீங்கிவிடும். இந்த லேசான உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து, ஆமென் ஆமென், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து ஆமென் ஹல்லேலூயா, சோர்ந்து ஆமென், காண்கின்ற உலகம் தேடவில்லை. சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. ஆமென், நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென், சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென் ஆமென் ஆமென். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் ஆமென் ஆமென் வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென், இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் ஆமென் லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து ஆமென் ஆமென், சோர்ந்து போவதில்லை. ஆமென் ஆமென், சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ரிபகன சகன ரபகனம. ஆமென் 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 ஆமென். லௌகிக துக்கத்தை விட்டு விடுவோம், தேவனுக்கேற்ற துக்கம் கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலையும் ஆவிக்குரிய முன்னேற்றத்தையும் பரிசுத்தமாகுதலையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வரும். லௌகிக துக்கமோ நம்மை ஒடுக்கி, நம்மை உருக்கி, நம்மை மரணத்துக்கு நேராக நடத்தும். உலகத்துக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க,
உணவுக்காக கவலைப்படாதுங்க, அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக கவலைப்படுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னைக்கு நமக்காக நம்ம அழுதோம் அப்படின்னா ஒரு நாள் நாம் சந்தோஷப்படுவோம். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இன்று சந்தோஷப்படுகிற உலக சிற்றின்பங்களிலே சந்தோஷப்படுகிற உலகம் ஒரு நாள் நித்திய காலமாய் வேதனைப்படும். இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் தான், ஆனா மரணத்துக்கு பின்பு வாழ்வதுதான் நீடிய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா இந்த கொஞ்ச வாழ்க்கையில ஆவிக்குரிய துக்கத்தை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.